49வது சென்னை புத்தக கண்காட்சி இன்றுடன் நிறைவு பெறக்கூடிய நிலையில் வாசகர்கள் அங்கு ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சதீஷ் நேரலையில் இணைகிறார். சதீஷ், கடைசி நாளான இன்று புத்தக பிரியர்களுடைய கூட்டம் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு? சலுகை விலையில இன்றைய தினம் புத்தகங்கள் விற்பனை செய்யப்படுது. சென்னை புத்தக கண்காட்சி 49வது புத்தக கண்காட்சியை பொதுமக்கள் ஆரவாரத்தோடு கடைசி நாள் என்று பாராமலும் வந்து கொண்டு இருக்கின்றனர். ஜனவரி 8ஆம் தேதி முதல் தொடங்கிய இந்த புத்தக கண்காட்சியானது இன்றுடன் சுமார் 14 நாட்களாக நடந்து வந்த புத்தக கண்காட்சி இன்றோடு நிறைவடைகிறது. 8ஆம் தேதி தொடங்கிய நாள் முதல் இன்று வரை 15 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் எனவும் 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளன என தகவல்கள் புத்தக கண்காட்சி நடத்தி வருபவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8 கோடி முதல் 9 கோடி வரை விற்பனையாகியுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாவல், கிராமப்புற கலைகள், குழந்தைகள் ஏதுவாக படிப்பதற்கு நவீன தொழில்நுட்ப புத்தகங்கள் மற்றும் ஆங்கில நாவல் அதிக அளவில் விற்பனையாகியுள்ளது எனவும் புத்தக காட்சி நடத்தி வரும் பத்மாவசி நிறுவனம் சார்பில் நமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த வருடம் அதிக அளவு புத்தக கண்காட்சியில் புத்தகங்களானது விற்பனையாகியுள்ளது எனவும் நமக்கு தகவல்கானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பொதுமக்கள் தரப்பில் புத்தக வாங்குவதற்கு அதிக அளவு வருகையானது காணப்படுகிறது. இறுதி நாளான இன்று கூட மக்களின் வரவேற்பு என்பது கொஞ்சமும் குறையாமல் அதே ஆரவாரத்தோடு வந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக சென்ற ஆண்டெல்லாம் புத்தக கண்காட்சிக்கு வருபவர்களுக்கு நுழைவு கட்டணம் என்பது விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஆண்டு அந்த நுழைவு கட்டணம் எதுவும் இன்றி பொதுமக்கள் இலவசமாக புத்தக கண்காட்சிக்கு வந்து புத்தகங்களை பார்வையிட்டும் புத்தகங்களை வாங்கியும் செல்கின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் புத்தக அரங்குகள் சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட அரங்குகள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. 424 தமிழ் அரங்குகள், அதே போன்று ஆங்கில அரங்குகள், அதே போன்று பொது அரங்குகள் என அரங்குகளும் அமைக்கப்பட்டு புத்தக கண்காட்சியானது நடைபெற்று வந்த நிலையில் இன்றோடு இந்த புத்தக காட்சியானது நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.